எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரொட்டீன் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸில் ஒருத்தர் 2 பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நேற்றுக்கு கொஞ்சம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அப்டேட் பண்ணணும், அதுக்காக நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நம்ம டெய்லி பண்ணும்போது நம்ம ரிசல்ட் வந்து நம்மளும் சொல்லணும், நம்மளும் நல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ரொம்ப வந்து மோட்டிவேட்டடாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நம்ம கூட சேர்ந்து இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் முடிஞ்ச எஃபோர்ட் போடணும், இன்னும் பெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்குமே தோணுது. ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஸோ நம்ம வந்து இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வந்து இந்த சேலஞ்ச் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னும் வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டெய்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள், நம்மளோட தாட் வந்து அது ரிலேட்டடாகவே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போம், டக்குன்னு கிவ் அப் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் டெய்லி வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம், அதுலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூ டிப்ஸ், 1 or 2 டிப்ஸ் வந்து டெய்லி கொடுக்குறோம். அது சின்ன சின்ன விஷயம் தான், அது மிஸ்டேக்ஸ்னு தெரியாமலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது நம்மளால் லைஃப் லாங் இந்த கரெக்ஷன் வந்து லைஃப் லாங் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஸோ நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சடன் வெயிட் கெயின் இருக்காது. மேக்ஸிமம் வந்து 2-3 kgs வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நீங்களே வந்து அப்பப்போ மெயின்டைன் பண்ணி அப்பப்போ குட்டி குட்டியாக ஒரு 1 month அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி லைஃப் லாங் நீங்கள் வந்து சூப்பராக உங்கள் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி வீடியோஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து கண்டிப்பாக ஃபியூ டிப்ஸ் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நான் பர்சனலாக ரிப்ளை கொடுத்துருவேன். நம்ம என்னதான் ரிப்ளை மெசேஜாக பண்ணாலும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பேச முடியும். அதனால் அதுலேருந்து டெய்லி கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து எடுத்து நம்ம அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். என்ன அப்படின்னா, தண்ணி வந்து நிறையா குடிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சம்மர் தான், ஆக்சுவலாக நமக்கு நிறையவே தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ ட்ரிங்க் என்ஃப் வாட்டர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது நமக்கு. ஸோ தண்ணி நிறையா குடித்தா டீஹைட்ரேட் ஆகாது, உடம்பு வந்து ஹீட் ஆகாது, அதெல்லாம் ஓகே. அதை தவிர நமக்கு மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸும் நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் தண்ணி வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க டெடிக்கேட்டாக. இப்போ நீங்கள் சொம்புலையோ இல்லை டம்ளர்லையோ குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து 4 liters அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. ஸோ டெடிக்கேட்டாக ஒரு 1 liter பாட்டில் இல்லை 2 liter பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை வந்து குடிச்சிட்டே இருங்க. நீங்களா தண்ணி தாங்க எடுக்குதோ இல்லையோ, இன்றைக்கி நம்ம 4 liters கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பாட்டிலுக்கு 1 liter பாட்டிலில் நம்ம 4 பாட்டில் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பும் ஹீட் ஆகாது, டீஹைட்ரேட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தண்ணி குடிச்சு வயிறு ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது, மற்ற தேவையில்லாத கிரேவிங், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தோணாது. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் ஒன்ஸ் நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கையோட ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம எம்டி பண்ணி வச்சுருந்தோம், நம்ம நெக்ஸ்ட் குடிக்கும்போது ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டில் காலியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஓகே நம்ம தாகம் எடுக்கும்போது ஃபில் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து லேசி ஆயிடுவீங்க. ஸோ பாட்டில் எப்போ நீங்கள் குடிச்சு காலி ஆகுதோ கையோட அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அடுத்து நம்ம குடிச்சிட்டே இருப்போம். ஸோ ட்ரிங்க் என்ஃப் வாட்டர். அது வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங், வேறு எதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனால் டெய்லி அப்ளை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நேற்றுக்கு கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வீக் டேஸ் 5 days வந்து என்னால் சூப்பராக வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியும், சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்டில் மட்டும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது சிஸ்டர், எனக்கு டைம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் என்ன நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வீக்கில் 5 days நீங்கள் செம்மையாக டயட் ஃபாலோ பண்ணி நல்லா எஃபோர்ட் போட்டு ஒரு குறிப்பிட்ட வெயிட் கம்மி பண்ணியிருப்பீங்க.
ஸோ வீக்கெண்டில் வந்துட்டு என்னால் டயட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் ஈட்டிங் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 5 days வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண டயட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ வெயிட் லாஸ்னு ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் வீக்கெண்டில் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த வீக் டேஸில் வெயிட் லாஸ் பண்ணிங்களா ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிராமல் அட்லீஸ்ட் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அந்தளவுக்கு ஃபுட் இன்டேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போர்ஷன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வீக்கெண்ட்னா கண்டிப்பாக நான்வெஜ் அது இதுன்னு ரொம்ப குக் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் ரைஸ் போர்ஷன் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வெறுமனே வந்து சிக்கனு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் அதை மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக டயட் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ டெடிக்கேட்டாக நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். வீக்கெண்டில் உங்களால் 2 days பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய ஃபுட் ஐஸ்கிரீம் ஸ்வீட் அது இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 days நீங்கள் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுங்க. ஃபுட்டு வந்து உங்களால் வீட்டில் குக் பண்ணுறதே உங்களால் போர்ஷன் எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகிற அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டர். ஸோ இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 5 நாள் கஷ்டப்பட்டு பண்ணது இன்க்ரீஸ் ஆகிராமல் அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரைடே என்ன வெயிட்டில் விட்டீங்களோ அட்லீஸ்ட் அதே வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 5 days பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து சொதப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் வந்து சரி வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க டயட் பண்ணும்போது ஒயிட் இட்லி பூரி அதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நினச்சேன் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம் பர்டிகுலராக ஏதோ ஒரு டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. இப்போ நிறைய டயட் இருக்குது. கீட்டோ டயட் பாலியோ டயட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோன்னா அதில் ஒரு சில ஃபுட்ஸ் வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ கலோரி கம்மியாக இன்டேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி இன்னும் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வந்து லோ கலோரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு நான் 1800 கலோரிஸ் ஃபுட் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பிரியாணி கூட சாப்பிடலாம். ஸோ வந்து பிரியாணினா அதுக்காக ரொம்ப நிறையா அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு நேரம் நீங்கள் மைல்டாக பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற 2 நேரம் வந்து அந்த கலோரி 1800க்குள்ளே உங்கள் கலோரி பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப மைல்டாக. ஸோ நான் மார்னிங் பூரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கலோரி அதிகம் தான். அதனால தான் லஞ்சில் வந்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மி. வாட்டர்மெலனும் சரி கிரேப்ஸும் சரி அதில் வாட்டர் கண்டென்ட் தான் அதிகம். ஸோ 2 நேரம் வந்து பேலன்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ மற்ற நாள்லாம் பார்த்தோன்னா நான் மார்னிங்கும் மைல்டாக எடுத்துப்பேன். ஸோ லஞ்ச் வந்து கொஞ்சமாக ரைஸ் அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும் போது கலோரி பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலோரிஸ் வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு நாளைக்கு 1800 அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அந்த கலோரிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக குவான்டிட்டி அதிகமாக எடுத்துடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் குவான்டிட்டி கம்மியாக எடுக்கணும். கலோரிக்கு உள்ளே இருக்கணும். அவ்வளோதான் நம்ம மேட்டர். ஓகேங்களா? இப்போ இட்லி தோசை வந்து நம்ம டெடிக்கேட்டாக ஏன் நான் வீட்டில் பண்ணுறதே மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணேன். சம் டேஸ் வந்து நானும் தனியாக பண்ணிப்பேன். சப்பாத்தி ரோலு இல்லை ஓட்ஸில் ஆம்லேட்டு அது மாதிரி நானும் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு சில நாள் வந்து வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ லஞ்ச் மோஸ்ட்லி வீட்டில் எல்லாருக்கும் என்ன குக் பண்ணுறோமோ அதுதான் எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரில் மட்டும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எதுனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி எடுத்துப்பேன். யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா டயட் ஃபுட் தனியாக குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது கஷ்டமான விஷயம் நம்மளால் முடியாது நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த விஷயத்தை வந்து தொடாமல் தயங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ நம்ம வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டையே சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் டெய்லி கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இது வந்து பொறுமையாக நடக்கும். ஓகேங்களா? பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தனியாக மெனக்கிட தேவையில்லை. ரிசல்ட்டும் ரொம்ப லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதனால தான் சம்டேஸ் வந்து வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதையே நான் சாப்பிட்டுப்பேன். ஓகேங்களா? இப்போ இட்லி தோசை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 இட்லிஸ் பெரிய இட்லியாக இருந்தால் 2. ஸோ சின்னதாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 3 அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போ தோசை அப்படின்னா மேக்ஸிமம் 2 இல்லை 1 தோசை அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஆயில் கம்மியாக. ஸோ வந்து எவ்வளோ வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டையே வந்து எப்படி கலோரி கம்மியாக எடுத்துக்க முடியுமோ அப்படின்றத பிளான் பண்ணி நீங்கள் தாராளமாக வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி மட்டும் பார்த்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் காஃபி டீ வந்து குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் காஃபி குடிப்பேன். ஸோ வந்து டயட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டாக நிறுத்திடுவேன். எடுக்கவே மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் அந்த சண்டே மட்டும் ஒரு சீட் டே மாதிரி வச்சுப்பேன். சண்டே மார்னிங் மட்டும் ஒரு கப் காஃபி கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். ஸோ வந்து நிறைய வித்தவுட் சுகரில் பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு என்னமோ சுகர் இல்லாமல் காஃபி குடித்தா அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதுக்கு வந்து நான் காஃபி குடிக்காமலே எழுந்துருவேன். எனக்கு டீ காஃபி குடித்தா தான் அந்த டேவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது நான். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த கிரேவிங்ஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும் 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ மற்ற டேலாம் வந்து சுத்தமாக காஃபி டீ நான் எடுத்துக்க மாட்டேன்.
இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த 50 டேஸில் மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வந்து கம்மி பண்ண முடியும் சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஓவராலாக நம்ம வந்து சொல்லிட முடியாது, அது வந்து ஒவ்வொரு பாடி பொறுத்து மாறும். ஸோ என்னோட பாடி டைப்புக்கு என்னால் மேக்ஸிமம் 5 to 6, இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டால் மேக்ஸிமம் 7 kgs, அது மேக்ஸிமம் தான் சொல்கிறேன். ஸோ மினிமம் 5லேருந்து 7 kgsக்குள்ளே என்னால் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த 50 டேஸில் குறைஞ்சது நம்ம கரெக்டாக டயட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 5 kgs எல்லாராலையும் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து லாஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து மாறும். நீங்கள் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஸோ நீ எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் குறைஞ்சது எல்லாராலையுமே இந்த 50 டேஸ் சூப்பராக டயட்டு ஃபோக்கஸ்டாக வேறு எந்த சீட்டும் பண்ணாமல் டயட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 kgs நம்ம தாராளமாக பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணுறது ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து மாறும் சிஸ்டர். ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கான டிப்ஸ் வந்து இவ்வளோ தான். கமெண்ட்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கும் நான் ஓவராலாக ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ டெய்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ரொட்டீன் வந்து என்ன இருந்தது, நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா என் குட்டி பாப்பாவும் சேர்ந்து கூட ஒரு சில அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஃபோக்கஸ்டாக உங்களோட கோலை நோக்கி மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. மார்னிங் எழுந்ததும் ஜீரா வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு ஒரு 8 o'clock போல் வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸும் நைட்டே ஊற வச்ச பாதாம் வந்து ஒரு 5 நம்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவா கிச்சடி தான் எடுத்திருக்கேன். நிறையா காயெலாம் போட்டு ரவா கிச்சடி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கோம். முடிஞ்சளவு போர் அடிக்காமல் இருக்குன்றதுக்காக உங்களால் எப்படி வெரைட்டிஸ் ட்ரை பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரவை சேமியா அதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் இல்லாமல் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உப்புமாவுக்கு சுகர் தான் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ டயட்டில் இருக்கும்போது சுகர் அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம சைட் டிஷ் மட்டும் எதனா எடுத்துகிட்டு ரவை சேமியாலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிஃபனாக. ஸோ இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், என்னை வாட்செலாம் கட்டி ரெடி ஆகிட்டேன். இது ஆக்சுவலி வாட்ச் இல்லை, எனர்ஜி பேண்டு. ஸோ போயிட்டு இன்றைக்கி வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 45 minutes தான் இன்றைக்கும் வாக்கிங் பண்ண போகிறேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ற வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வாக்கிங் தான் நீங்களும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா குறைஞ்சது ஒரு 1 hour டெய்லி வாக்கிங் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ஸோ வாக்கிங் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். கூச்சப்படாமல் சொல்லு, வெக்கப்படாத. என்ன ரவுடி பேபி, என்ன வீடியோ எடுக்கணுமா? பாப்பா வீடியோ எடுக்கணுமா? ஆமாம். ஆமாவா? நீ பேசுவியா? நீ வீடியோவில் பேசுவியா? சரி, நீ பேசுவியா? அம்மா என்ன பேசுவ? இங்கே பாரு, லைக் பண்ணுங்க சொல்லு, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லவ் யூ பண்ணுங்க. சொல்லு, லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு, லவ் யூ, லவ் யூ பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். நீ இப்போ என்ன டிவி பார்க்க போறியா? ரைம்ஸ் பார்க்க போறியா? போய் பார்க்குறியா? டிவி பார்க்குறியா? சரி, நீ இப்போ டிவி பாரு. அம்மா வீடியோ எடுக்கட்டுமா? அம்மா வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போ டிவி பாரு, போ. பாய் சொல்லிட்டு போ. பாய் பாய். டிவி பார்க்க போகிறேன். என்ன பண்ணுறாதி? என்ன பண்ணிகிட்ருக்க? டான்ஸர். எங்கே ஆடு, ஆடு.
சூப்பராக இருக்கே பாப்பா டான்ஸ். 77 ஸ்டெப்ஸு. இன்றைக்கி 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தா அப்படின்னா 5400 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ சம்மர் வேறு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. வாக்கிங்கோடு சேர்த்து பண்ணும்போது பயங்கரமான ஸ்வெட்டிங். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்படியே தொடச்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாக்கிங் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வாக்கிங் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ பண்ணுங்கள். இப்போ நான் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா உங்கள் வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வாக்கிங் ஃபினிஷ் பண்ணதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அப்புறமா நீங்கள் எதுனா சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நைட் கிடைக்குது, இல்லை ஆஃப்டர்நூன், இல்லை மார்னிங், ஈவினிங், உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் எடுத்து ப்ராப்பராக உங்கள் வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ நான் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி என்னோடய லஞ்ச் வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என் பிளானு. ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லி வீடியோஸ் பாருங்கள். உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆமாம் பாருங்கள், இன்றைக்கி 5450 ஸ்டெப்ஸு, அரௌண்ட் 5500 கிட்ட வந்தாச்சு. பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு. ஆதி, அம்மா எக்ஸசைஸ் பண்ணட்டுமா? நீ எழுச்சிக்கோ, போதும். நீ பண்ண போறியா? எப்படி பண்ணுவ எக்ஸசைஸ்? தான் எக்ஸசைஸா? போதும் போதும் போதும், விழுந்துடாத. போதும், உட்காந்துக்கோ. சூப்பர், வெரி குட். இப்போ அம்மா எக்ஸசைஸ் பண்ணட்டுமா? அம்மா பண்ணட்டுமா? ஓகேவா? சரி, நான் பண்ணட்டுமா எக்ஸசைஸு? வாவ், சூப்பர் டான்ஸு. நல்ல இடுப்பு ஆட்டு, பொம்மை குட்டி மாதிரி. சரி, ஓகே, இறங்கிக்கோ, அம்மா எக்ஸசைஸ் பண்ணுறேன். சூப்பர், வாவ். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் சாதம், கொத்தமல்லி நல்லா அரைச்சி தேங்காய் பால் கொத்தமல்லி சாதம், அப்புறம் ஒரு பனானா, ஒரு சின்ன பவுல் நிறையா வந்து கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட்டு. ஸோ குட்டி மேடம் எடுத்துக்கோ, கிரேப்ஸ் எடுத்துக்கோ. கிரேப்ஸ் பிரியர், நல்லா கிரேப்ஸ் சாப்பிடுவாங்க. சப் சப் தட். நல்லா இருக்கா? பிடிச்சிக்கா? சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு எம்மியாக இந்த போய் லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு வரோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஓகே. இவங்க தான் வந்து இப்போ என்னோடய வீடியோ பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ வந்து முன்னாடிலாம் வீடியோ எடுத்தால் சைலண்ட்டாக போய் உட்காந்துப்பா. இப்போ வீடியோ எடுத்தால் அவளும் பக்கத்துலேயே வந்து நிற்கிறா. அவளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது போல். ஸோ நம்ம சேலஞ்செலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா வச்சு என்னெல்லாம் வந்து இனோவேட்டிவாக வீடியோஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளே வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ்லாம் இருக்காங்க ஸோ அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க. ஸோ குட்டீஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனாக சொல்லாமல் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக, இப்போ நான் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ வந்து சம்டைம்ஸ் கூடவே சேர்ந்து நடப்பா. எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னன்னே தெரியாது, ஆனால் கூட சேர்ந்து அவ்வளோ வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து அது ஒரு பேர்டனை வந்து எடுத்துக்காமல் முடிஞ்சளவு அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போது 6 o'clock தான் ஆகுது, அதான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு 6:30, 7 சாப்பிட்ற பிளான். இன்றைக்கி ஒரு 6 o'clock சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தி, கேபேஜ் கூட்டு, கொஞ்சமாக சட்னி வந்து எடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்சளவு வந்து எர்லியராக உங்கள் டின்னர் வந்து பிளான் பண்ணுங்கள். டெரஸில் உட்காந்துட்டு அப்படியே காத்தோட்டமாக. இப்போ ஈவினிங் டைமில் வந்து ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் தான் கொஞ்சம் காற்று சில்லுன்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்குது ஃபேன் காற்றுக்கு. இப்போ டெரஸில் உட்காந்து அப்படியே சில்லுன்னு நம்ம டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டே வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த குட்டி பின்னாடியே சப்பாத்தி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. சரி, ஓகே, இப்போ போய் என்னோடய டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். நீங்களும் சீக்கிரம் சாப்பிட்டு பழகுங்க. யூஸ்வலாக வெயிட் லாஸ் டைம்னு இல்லாமல் ஜென்ரலாகவே சீக்கிரமாக சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஹெல்த் ஹேபிட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து சீக்கிரமாக டின்னர் வந்து எடுத்துக்க பிளான் பண்ணுங்கள்.